சொல்லுகின்றார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ ஃபல் யுஹ்சின் இலா ஜாரிஹி, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ ஃபலா யுதி ஜாரஹு, ஃபலா யுதி ஜாரஹு, அவருக்கு பக்கத்திலே அயல் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்யாமல் இருக்கட்டும், தொந்தரவு செய்யாமல் இருக்கட்டும், அநீதி அட்டூழியம் செய்யாமல் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள், ஒரு ஈமான்தாரி அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி வாழக்கூடிய ஒரு ஈமான்தாரி கடுகளவு கூட தனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்களுக்கு சொல்லாலோ செயலாலோ நாவினாலோ அநீதி இழைக்காதவர்களாக, நோவினை செய்யாதவர்களாக, துன்புறுத்தாதவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை நபிகளா சொல்லுகின்றார்கள். எப்பொழுது ஒரு மனிதன், எப்பொழுது ஒரு பெண் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநீதி இழைக்கின்றாளோ, அநியாயம் செய்கின்றாளோ, துன்புறுத்துகின்றாளோ, அவளுக்கு ஈமானே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஈமானே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நபிகளா சொல்லுகின்றார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், 3 தடவை சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள். அவன் ஈமான் கொள்ளவில்லை, அவனுக்கு ஈமான் இல்லை, அவனுக்கு இறையச்சம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஈமான் இல்லை. நபிகளாரிடத்திலே கேட்கப்படுகின்றது, அல்லாஹ்வின் தூதரே 3 தடவை சத்தியமிட்டு சொல்லுகின்றீர்களே, அவன் ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றீர்களே, யார் என்று கேட்கின்றார்கள். நபிகளா சொல்லுகின்றார்கள், அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, எவருடைய நாச வேலைகளில் இருந்து அவருடைய அண்டை வீட்டுக்காரருக்கு, அயல் வீட்டுக்காரருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ இவன்தான் ஈமான் இல்லாதவன், அவனுக்கு ஈமானே இல்லை என்று 3 தடவை சத்தியமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்களே யோசித்துக் கொள்ளுங்கள். பாதை ஓரங்களிலே நின்று கொண்டு இந்த உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே யோசித்துக் கொள்ளுங்கள். யாருடைய நாச வேலைகளில் இருந்து அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லையோ அவனுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து உங்களையும் என்னையும், என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் தஆலா